டாக்டர். டுடே எந்த டாபிக் பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்ராட் வந்து பெஸ்ட்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டியை வந்து சூஸ் பண்ணுறது எப்படி, ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், என்ன ஃபெசிலிட்டிஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக வந்து இப்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன அப்ராட் எம்பிபிஎஸ் ஸ்டடியை பொறுத்தவரை என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த யூனிவர்சிட்டியோட என்எம்சி அண்ட் எம்சி அப்ரூவல் இருக்கான்னு சொல்லிட்டு லைசன்ஸ் இருக்கான்னு பார்த்துங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாவே ஒரு லிஸ்ட் வரும், எம்சி எம்சி லிஸ்ட்டு வரும், அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூனிவர்சிட்டி வந்து மோட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது லாங்குவேஜ் வந்து என்ன லாங்குவேஜில் வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கிலீஷ்லையா இல்லை அவங்க ஓன் கண்ட்ரீஸில் லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்துங்க. அதாவது 12 லாங்குவேஜ் அப்படின்னு பாருங்கள். 12 லாங்குவேஜ் அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாது. இப்போ ரஷ்யா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம், சைனா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து 12 லாங்குவேஜில் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டைமில் ப்ராப்ளம் வரும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எம்சிஏ வந்து என்ன ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் ஓன், அதாவது இங்கிலீஷ் மீடியம் தான் நீங்கள் வந்து மோட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை படித்தாகணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். தேர்ட் பாயிண்ட்ஸ் இந்தியன் சிலபஸ், அதாவது வந்து இப்போ 19 சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ 19 சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஓன் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக் இருக்கான்னு சொல்லிட்டு, யூனிவர்சிட்டியில் ஓன் ஹாஸ்பிட்டல்ஸ் கிளினிக், அதாவது கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லைசன்ஸ், அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து லோக்கல் லைசன்ஸ் இருக்கா, லோக்கல் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க, அதாவது லைசன்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவும் இருக்கா, அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இந்த திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 திங்ஸ் 6 திங்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அப்ராட் எம்பிபிஎஸ். சிக்ஸ்த் வந்து பார்த்தீங்கன்னா அனாட்டமிக்கல் லேப் இருக்கான்னு சொல்லிட்டு மெயினாக பாருங்கள். அனாட்டமிக்கல் லேப்னால் பார்த்தீங்கன்னா கடாவர் கிளாஸஸ் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மெயின் அப்ராட் எம்பிபிஎஸ் பொறுத்தவரை மெயின் திங்ஸ் பார்க்க வேண்டியது. இது இருந்தால் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து பெஸ்ட் அச்சீவ் பெஸ்ட்டு இதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ ஒரு நார்மல் அப்ராட் எம்பிபிஎஸ் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து நார்மலாகவே இப்போ ரஷ்யா, பிலிப்பைன்ஸ் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 60 lakhs வரைக்குமே வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அவ்வளோ நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ பிலோ 20லே பார்த்திங்கன்னா நல்ல சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது. இந்த கிர்கிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். பிலோ 20லே வந்துட்டு மேக்ஸிமம் வந்து எம்பிபிஎஸ் வந்து நீங்கள் ஃபுல் எம்பிபிஎஸ்மே வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன பார்க்கணும், மெஸ் அண்ட் ஃபுட்டு ஹாஸ்டல்ஸ்லாம் எப்படி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவைலபிலிட்டி கொடுக்குறாங்க. ஸோ சேஃப் சைடு எப்படி இருக்கும், ஹாஸ்டல் சேஃப் சைடாக இருக்குமா, ரேக்கிங் அந்த மாதிரி எதுவும் பண்ணுறாங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துக்குவேன். ப்ளஸ் வந்து லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ரேக்கிங் சம்திங் ப்ராப்ளம் இருக்க கூட சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து எந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டிஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது. ஸோ அதனால தான் உங்களுக்கு என்வரான்மெண்ட் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ தமிழ் அதிகமாக பேசுவாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் அந்த மாதிரி இது பண்ண சொல்கிறேன். ஸோ திங்ஸ் இதோட இந்த திங்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஓரளவுக்கு வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து எங்கே சார் இது, அதாவது இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போது இது இந்த மாதிரி அவைலபிலிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்க கண்ட்ரி வந்து இங்கே எந்த கண்ட்ரிஸ் இருக்குது எங்களுக்கு தெரியல, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ அதுக்காக நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நான் சொல்கிற ஃபெசிலிட்டிஸ் இருக்க கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான், செகண்ட் வந்து உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ஃபெசிலிட்டிஸாக இருக்க மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸே இருக்குது. ஸோ கிர்கிஸ்தானில் பார்த்தீங்கன்னா KSME, கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, KSME வந்து ஒரு ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அதாவது வேர்ல்டு செகண்ட் அனாட்டமிக்கல் லேப், லார்ஜஸ்ட்டு அனாட்டமிக்கல் லேப் இருக்குது. அண்டு ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயருக்கு வந்து 7 to 8 lakhs வந்துடும். ஸோ செகண்ட் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 lakhs அந்த மாதிரி வரும். தேர்ட் இயருக்கு லாஸ்ட் 6 இயருக்கு அந்த மாதிரி வரும். ஸோ கிர்கிஸ்தானில் கிர்கிஸ்தானில் ஏன் ஜாயின் பண்ணணும், என்ன அட்வான்டேஜஸ் அண்டு
டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்கிறேன். கிர்கிஸ்தானில் பொறுத்தவரை கிர்கிஸ்தானில் மட்டும் தான் 5 இயர் கோர்சஸ் இருக்குது, அதாவது 5 + 1 இயர் இன்டர்ன்ஷிப். மற்ற கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இப்போ பிலிப்பைன்ஸ், ரஷ்யா, வியட்நாம், சைனா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 இயர் + 1 இயர் இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி பண்ண வேண்டியது. ஸோ 7 இயர்ஸ் ஆகிடும். கிர்கிஸ்தானில் மட்டும் தான் இப்போ 5 + 1 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்தியன் மெஸ்ஸு அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அப்படி கிர்கிஸ்தானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஷியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது. செகண்ட் வந்து ஜலாலாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அது KSMA மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த ஓஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஓஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்கேம் இருக்கிறனால அங்கே வந்து இப்போது ஸ்டூடெண்ட்ஸோட அட்மிஷன் வந்து இப்போ கம்மியாக இருக்குது. மற்ற யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்துட்டு நல்லா போயிட்டுருக்கு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. MCA அக்செப்ட் பண்ணுறாங்க, MCA ரெஜிஸ்ட்ரேஷன் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ கிர்கிஸ்தான் வந்து இப்போ வந்து நம்ம யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணிட்டோம். ஸோ எப்படி வந்து உங்களுக்கு அட்மிஷன் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து பாஸ்போர்ட்டு, நீட் ஸ்கோர் கார்டு, +2 மார்க் ஷீட்டு, ஃபோட்டோ இது இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக வந்து அட்மிஷன் வாங்கிடலாம். ஸோ அட்மிஷன் வாங்குற டைம் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து உங்கள் சீக்கிரம் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். லேட் ஆச்சுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கிர்கிஸ்தான் பொறுத்தவரை இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் போயிட்டு. ஸோ அதனால் வந்து அட்மிஷன் போகிறது எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஜாயின் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேஜ்லேயே போகும். ஏன்னா நார்மலாக வந்து கிர்கிஸ்தானில் பார்த்தீங்கன்னா 200 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அலோவ் பண்ணுற மாதிரி இப்போது சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இது பண்ணுறீங்க அட்மிஷன் வாங்குறீங்களோ அது மாதிரி. ஸோ கிர்கிஸ்தானில் இன்னொரு ஃபெசிலிட்டிஸ் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிர்கிஸ்தான் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்து ஒரு இயருக்கு வந்து 2 டைம் வந்து அட்மிஷன் பண்ணிக்கலாம். எப்படின்னா பிப்ரவரி பேட்ச் ஒன்று, ப்ளஸ் வந்து செப்டம்பர் அக்டோபர் ஒரு இன்டேக் எடுப்பாங்க, பிப்ரவரி மார்ச்சில் வந்து ஒரு இன்டேக் எடுப்பாங்க. ஸோ இந்த 2 டைம்லேயும் வந்து நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எதாவது அட்மிஷன் வேணும் ஃபர்தராக வந்து கிர்கிஸ்தான் யூனிவர்சிட்டிஸில் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்க யூனிவர்சிட்டிஸ் ப்ளஸ் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்க யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிர்கிஸ்தான் கண்ட்ரீஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அட்மிஷன், காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ஜெனினாக வந்து உங்களுக்கு இது பண்ணிக்கிறோம். உங்களை நார்மலாக வந்து அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே நீங்கள் வந்து உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணுவோம். ஸோ விசா வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ நெக்ஸ்ட் இயர்லேருந்து மேபி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது அட்மிஷன் வேணும், ஃபர்தராக காலேஜ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர்